ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் சொல்கிறது பாருங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்களுடைய பக்கத்தில் 1000 பேர் உங்களை எதிர்த்து வந்தாலும், அல்லேலூயா, உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது அணுகாதபடி கர்த்தர் உங்களை காத்து நடத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, உங்களுக்கு விரோதமாய் சதி செய்கிறவர்களை, உங்களுக்கு விரோதமாய் இவர்கள் எழும்பவே கூடாது, இவர்கள் எழும்பி நிற்க கூடாது என்று, இந்த குடும்பம் முன்னேறக்கூடாது என்று எத்தனை பேர் எழும்பினாலும் இந்த வசனத்தின் பிரகாரம் 1000 பேரும் பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாது உன் அணுகாதபடி, அதை உங்கள் பிள்ளைகளை தொடாதபடி, உங்களுடைய சந்ததிகளை தொடாதபடி, உங்களை தொடாதபடி, உங்களுடைய குடும்பத்தை தொடாதபடி காத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரல்ல, உங்கள் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை காண்பா. உங்களுக்கு துன்மார்க்கமாய் எழும்புகிறவர்கள் அவர்களுக்கு கர்த்தர் செய்கிறதை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உங்களுடைய கண் காண வைக்கும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ உங்கள் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கவர்களுக்கும் பலனை காண்பார். உங்களுக்கு துன்மார்க்கமாய் எழும்புகிறவர்கள் ஒருவேளை நீங்க அவர்களுக்கு விரோதமாய் எதுவும் செய்யக்கூடாது, அவர்களை தூசிக்கவும் கூடாது, அவர்கள் நாசமா போகும் எந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது. ஒன்றே ஒன்று, அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிங்கள். அவர்களுக்காக உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி உங்களுடைய கண் காண கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. உங்களுடைய சந்ததியை உங்களையும் உயர்த்தி கர்த்தர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே மை துதிக்கிறோம் சோத்திரையா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரம். நேற்று மீண்டும் மாறாத உங்களுடைய நல்ல தகப்பனுடைய பரிசுத்த கரத்துல ஒரு விஷயத்தை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்திர தேவன் பொறுப்பெடுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென்.